அனைவருக்கும் வணக்கம். ஃபைனலாக வந்து வரலட்சுமி பூஜை வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் வந்து மினி விலாக் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃபுல் விலாக் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மங்களகரமான காரியம் நம்ம வீட்டில் நடக்கும்போதும் கோலம் தான் வந்து போடுவோம். நல்லா பெரிய கோலமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கலசம் வைக்க பழக்கம் இல்லாதனால அந்த கலச தண்ணி மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து எல்லா வித வாசனை பொருளும் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கலசம் வச்சாதான் வந்து தேங்காய் வைக்கணும். அதனால் வந்து நான் வைக்காதனால கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணி அம்மன் பேஸை வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோவிலில் வந்து அம்மன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அதே மாதிரி வந்து நான் அலங்காரம் பண்ணிட்டு வரேன். இதுக்கான ஜுவல்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா வருஷம் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னாவே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தாங்க இருக்குது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து இது வந்து என்னோடய 3rd இயர். நான் 3 வருஷம் 3 விதமான டெக்கரேஷன் வந்து பண்ணேன். அது அந்த டைமில் நமக்கு தோன்றது தான். அம்மனை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது கோவிலில் இருக்கிற அம்மனே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு 3 வருஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து தாம்பூலம் வந்து கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு குங்குமம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் கிட்டேயுமே அந்த மாதிரி தான் வந்து வாங்கணும். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் வாங்கணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5 பெண் குழந்தைங்க வந்து என்னோடய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த மகாலட்சுமி தாயை 5 விதமாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததாக வந்து நான் நம்புகிறேன். இந்த வாட்டி நான் வேணுனது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டும் நம்புகிறேன். நீங்களும் அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களால் இவ்வளோ இதுவாக பண்ண முடியலனாலும் நீங்கள் சிம்பிளாக வந்து வீட்லேயே அம்மன் படத்தை வச்சு கும்பிட்டுட்டு கோவிலில் எடுத்துகிட்டு போய் 3 தாம்பூலத்தை 3 பேருக்கு கொடுத்துருங்க. அந்த டேவோட எண்டில் வந்து அம்மனுக்கு வந்து நல்லா வந்து திருஷ்டி சுற்றி ஆரத்தி எடுத்தணும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.